ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீட்டில் குடியேற என்ன செய்ய வேண்டும் வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு லட்சியம் என்று ஒன்று இருக்கும். அந்த லட்சியத்தை அடைவதே நம்முடைய குறிக்கோளாக நாம் நினைத்து செயல்பட்டு வருவோம். அந்த வகையில் பலருக்குமே லட்சியமாகவும் கனவாகவும் திகழ்வதுதான் சொந்த வீட்டில் குடியேறுவது. சொந்த வீட்டில் குடியேறும் யோகம் என்பது அனைவருக்குமே அமைந்துவிடாது. பலருக்குமே சொந்தமாக ஒரு இடம் கூட இல்லாமல் இருக்கும். இன்னும் சிலருக்கோ சொந்தமாக வீடு இருந்தும் அந்த வீட்டில் வாழ்வதற்குரிய யோகம் இல்லாமல் இருக்கும். கையில் பணம் இருந்தும் இடம் வாங்க முடியாமல் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து வீடு கட்ட ஆரம்பித்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது பாதியிலேயே தடைப்பட்டு நிற்கும். இப்படி பலருக்குமே பலவிதமாக சொந்த வீட்டில் குடியேறுவதில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி விரைவிலேயே சொந்த வீட்டில் குடியேறுவதற்கு சனிமக பிரதோஷ நாளில் நீங்கள் இதை செய்தால் கண்டிப்பாக வீடு கட்டும் பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம். சனிமக பிரதோஷ நாளில் செய்ய முடியாதவர்கள் மாதம் வருகிற வளர்பிறை பிரதோஷத்திலாவது இதை செய்யுங்கள். இந்த பிரதோஷ நாளன்று சிவபெருமானுக்கு வாங்கி இந்த பொருட்களை நீங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக சொந்த வீட்டில் குடியேறுவது உறுதி. சிவபெருமானின் அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டாலே அவர்களுடைய கர்ம வினைகள் என்பது நீங்கும். கர்ம வினைகள் நீங்கிவிட்டாலே அவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். அந்த வகையில் சொந்த வீட்டில் குடியேறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுவதுதான் இந்த பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நாள் என்று இந்த பொருட்களை நாம் சிவபெருமானுக்கு வாங்கி தருவதன் மூலம் 108 பிரதோஷங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்த பலன் உண்டாகும் என கூறப்படுகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு பிரதோஷ நாளிலுமே பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் நம்மால் இயன்ற பொருட்களை நாம் வாங்கி தரும் வழக்கத்தையும் வைத்திருப்போம். ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை வைத்துத்தான் அவருக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது என்பதால் நம்மால் இயன்ற ஏதாவது ஒரு சிறிய பொருளையாவது நாம் அன்றைய தினத்தில் வாங்கி தர வேண்டும் என சொல்லப்படுகிறது. அதிலும் நாம் வாங்கி தரக்கூடிய பொருட்கள் சுத்தமான பொருட்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. பால் வாங்கி தருவதாக இருந்தாலும் சுத்தமான பசும்பாலை தான் வாங்கி தர வேண்டும். பாக்கெட் பாலை வாங்கி தரக்கூடாது. பல ஆலயங்களில் பாக்கெட் பால் வாங்குவதை தவிர்த்தே விடுவார்கள். அந்த வகையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்கள் சுத்தமான பொருட்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்து அப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி தந்தால்தான் அதற்குரிய பலனை நம்மால் பெற முடியும். சொந்த வீட்டில் குடியேற வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் சிவபெருமானின் அபிஷேகத்திற்காக 3 பொருட்களை வாங்கி தர வேண்டும். இதில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடியது வில்வ பழம். இந்த வில்வ இலை என்பது சிவபெருமானுக்கு உகந்த இலை என்றும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பொருளாகவும் கருதப்படுகிறது என்று நம் அனைவருக்குமே தெரியும். அதே போலத்தான் வில்வ பழமும். வில்வ பழம் என்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. வில்வ பழத்தை நாம் சிவபெருமானின் அபிஷேகத்திற்காக வாங்கி தருவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலால் நமக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும். சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும். அடுத்ததாக நாம் வாங்கக்கூடிய பொருள் என்னவென்றால் பன்னீர் திராட்சை. பொதுவாக கர்ம வினைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் காக்கைக்கு உலர் திராட்சையை தர வேண்டும் என கூறி கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய கர்ம வினைகளை நீக்குவதற்கு இந்த பிரதோஷ நாளன்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக நாம் பன்னீர் திராட்சை வாங்கி தர வேண்டும். அப்படி வாங்கி தருவதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகளால் சொந்த வீட்டில் குடியேறுவதற்குரிய தடைகள் ஏதேனும் இருப்பின் அது நீங்கிவிடும். கடைசியாக நாம் வாங்கி தர வேண்டிய பொருள் தான் நார்த்தங்காய் பழம். இதையும் நாம் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி தருவதன் மூலம் அதன் சாறை எடுத்து அபிஷேகம் செய்வார்கள். அப்படி செய்வதன் மூலம் சொந்த வீட்டில் குடியேறுவதற்குரிய யோகம் உண்டாகும் என சொல்லப்படுகிறது. இந்த 3 பொருட்களில் எது நமக்கு கிடைக்கிறதோ, எதை நம்மால் வாங்கி தர முடியுமோ அதை முழு மனதோடு இந்த சனிமக பிரதோஷ நாளில் செய்யுங்கள். சனிமக பிரதோஷ நாளில் செய்ய முடியாதவர்கள் மாதம் வருகிற பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி தருவதன் மூலம் விரைவிலேயே சொந்த வீட்டில் குடியிருப்பதற்குரிய யோகம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.